ஐயனார் துணை சீரியல்ல இப்ப ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நடக்க போகுது. இதை நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஒரு பக்கம் விவாகரத்து, இன்னொரு பக்கம் வீட்டை விட்டு நிலா வெளியேற போறாங்க. என்ன நடந்ததுன்னு டீடைலா பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலா நிலாவோட மனசுல என்ன இருந்ததுன்னா, நீதிமன்றத்துக்கு போனா தனக்கு விவாகரத்து வேணாம்னு சொல்லி சோழனோட சேர்ந்து வாழலாம்னு தான் நிலா முடிவு பண்ணிருந்தாங்க. அங்கேதான் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ரகசியம் அவங்களுக்கு தெரிய வந்தது. நீதிமன்றத்துல இருந்த ஒரு கான்ஸ்டபிள் மூலமா சோழன் தன்னை ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு கசப்பான உண்மை நிலாவுக்கு தெரிய வருது. இதை கேட்ட நிலா அப்படியே உடைஞ்சு போயிடுறாங்க. யார நம்பி வாழலாம்னு நினைச்சேனோ அவரே என்னை ஏமாத்திட்டாருன்னு கோபத்துல தனக்கு விவாகரத்து வேணும்னு நீதிபதி கிட்ட சொல்றாங்க. கோர்ட்டும் அவங்களுக்கு விவாகரத்து கொடுத்துருச்சு. விவாகரத்து கிடைச்ச கையோட வீட்டுக்கு வர்ற நிலா அங்கே இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு உண்மையை உடைக்கிறாங்க. சோழன் பண்ண துரோகத்தை சொல்லி குடும்பத்தையே அதிர வைக்கிறாங்க. உங்களுக்கு தான் தெரியுமே, நிலா இந்த வீட்டுக்கு வந்த பிறகுதான் எல்லாமே நல்லா நடக்குதுன்னு குடும்பத்தினர் எல்லாரும் அவங்க மேல அவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்க. நிலா இந்த வீட்டை விட்டு போக கூடாது, சோழனோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்ட ஐயனார் துணை குடும்பத்துக்கு இது ஒரு பெரிய இடியா அமைஞ்சிருக்கு. ஆனா நிலா இப்போ ரொம்பவே உறுதியா இருக்காங்க. என்னை ஏமாத்தின ஒருத்தரோட இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க முடியாதுன்னு சொல்லி ஐயனார் துணை வீட்டை விட்டு நிலா வெளியேற முடிவு பண்ணிட்டாங்க. நிலா பேக் எடுத்து கிளம்புறத பார்த்த குடும்பமே அப்போ அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுறாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், நிலா வீட்டை விட்டு போனது சரியா, இல்ல சோழனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாமா? நிலா இல்லாம இந்த குடும்பம் என்ன ஆக போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.